அனைவருக்கும் வணக்கம். தென்காசியில் அமைந்துள்ள பால்வண்ணநாதர் என்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் ஒன்று உள்ளது. அந்த ஸ்தலத்துல முன் பிரகாரத்தின் முன் ஒரு பெரிய இடம் இருக்கு. அந்த ஒரு ரீசனை வச்சு இந்து அறநிலையத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க அந்த சுற்றுச்சூழல் சுற்றிலும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வணிக வளாகம் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறாங்க. அப்ப வணிக வளாகங்களுடைய அமைப்புங்கிறது கோபுரத்துக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வணிக வளாகமாக அது கட்டப்படும் தருவாயில அங்க மதுரை கிளை அமர்வுல ஒரு தடை கோரி இன்னைக்கு ஒரு வழக்கு வந்திருக்கு. அதற்கு மதுரை கிளை அமர்வுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு கோயிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய இடம் இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்க ப்ராப்பர்ட்டி டெவலப்பரா செயல்படக்கூடாது. இந்து அறநிலையத்துறை அவங்களுடைய துறை சார்ந்த பணிகள் என்னவோ, அதாவது இந்து மக்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு தங்குறதுக்கு அவங்களுக்கு தேவைகளுக்கு அந்த இடத்த பயன்படுத்தணுமே ஒழிஞ்சி, ஒரு வணிக சம்பந்தப்பட்ட ஒரு பண முதலீட்டுக்கான இடமாக அதை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அந்த துறையை தலையில அடிச்ச மாதிரி ஒரு தீர்ப்பை மதுரை கிளை அமர்வு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. இத இந்த அறநிலையத்துறை சேகர் பாபு கேட்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா, அவர் யாரோட கேள்விக்குமே செவிசாய்க்கிற நிலைமையில கிடையாது. அது இல்லாம இன்னொரு உதாரணம் சொல்றேன். திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய நம்மளுடைய பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம்னாக்கா அது திருவண்ணாமலை தான். அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க ஆட்சி அமைக்கும் காலத்துல அந்த கோயிலுடைய டெபாசிட் ஃபண்டுங்கிறது எவ்வளவு, அந்த ட்ரஸ்டில எவ்வளவு இருந்திருக்குன்னா 150 கோடி. ஆனா இன்னைக்கு அந்த ட்ரஸ்டில இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வெளியில சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்க ஆட்சி காலத்துல பொறுப்பேற்று 2வது நாளே நெடுஞ்சாலைத்துறை அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரோடு போடுறதுக்கு 2 கோடி ரூபாய் ட்ரஸ்டில இருந்து இவங்க செக் கொடுத்து வாங்கியிருக்காங்க. யாரு? நெடுஞ்சாலைத்துறை போட வேண்டிய ரோட்டுக்கு திருவண்ணாமலை கோயில் ட்ரஸ்டில இருந்து ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அந்த ட்ரஸ்டில இருக்கக்கூடிய ஆளையே இவங்க எங்களுடைய கண்டிஷன்ஸுக்கு நீங்க ஒத்து போகணுன்ற ஆட்களை தான் அந்த ட்ரஸ்டியாவே போட்டுட்டு வேலை நடந்திருக்கு. இதையும் ஒரு சமூக ஆர்வலர் கண்டுபிடிச்சு கேஸ் போட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அது உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருக்கு. அது மாதிரியான அதாவது இந்து அறநிலையத்துறையில இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டுங்கிறது பொது ஃபண்டா ஜெனரல் ஃபண்டா யூஸ் பண்ணப்படுது. இது எந்த விதத்துல சரிங்கிறது நம்ம அரசு தான் தெளிவுபடுத்தணும். ஏன் அப்படின்னா, இங்க எல்லா சமூகங்களும் சமூக நீதியோட இருக்கணும். அதாவது எல்லா மதங்களும் சமூக நீதியின் கீழே இருக்கணும் அப்படின்ற கொள்கையை அடிக்கடி திராவிட மாடல்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்களே ஒழிஞ்சு, இவங்க சொல்ற சமூக நீதியில கிறிஸ்டின்ஸ் வராங்க, அதாவது கிறிஸ்தவர்கள் வர்றாங்க, முஸ்லிம்ஸ் வர்றாங்க, அப்ப இந்துக்களும் அதுல இல்லையா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. அப்போ கிறிஸ்டியானிட்டி ஃபண்டையும் பொது நிதியில எடுக்கலாம், முஸ்லிம்ஸோடைய ஃபண்டையும் பொது நிதியில எடுக்கலாம். அப்ப இந்துக்களினுடைய கோயில்ல வரக்கூடிய காணிக்கைகள் அவங்களுடைய துறை சார்ந்த இதுல வரக்கூடிய ஃபண்டையும் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இந்து அறநிலையத்துறையில வரக்கூடிய ஃபண்டை மட்டும் அரசு பயன்படுத்துவது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நான் கேட்கலங்க. மக்களாகிய எல்லாருக்கும் உள்ளேயே அந்த ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அதை எங்க கேட்கணும், எப்படி கேட்கணும், எப்படி இதை குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்ல முடியாது. அதை கேட்டும் பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால மக்கள் அதை கடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்க வேண்டிய காலங்கிறது ரொம்ப சீக்கிரம் உண்டு. அதை எதிர்கொள்றதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எல்லாம் தயாராகி கொள்ளணும் சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.